வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நிவேதா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இலங்கைக்கு எதிராக ஐநாவில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தின் போது இந்தியா வெளிநடப்பு செய்தது தமிழர்களுக்கு இழைத்த மாபெரும் துரோகம். மௌனமாக வேடிக்கை பார்த்த அதிமுகவை தமிழர்கள் மன்னிக்க மாட்டார்கள் என டிடிவி தினகரன் எச்சரிக்கை. சென்னையில் நாளை முதல் வரும் 31ஆம் தேதி வரை வீடு வீடாக சென்று தபால் வாக்குகளை பெறும் பணி நடைபெறும். மாவட்ட தேர்தல் அதிகாரி அறிவிப்பு. தமிழகத்தில் பதற்றமான வாக்குச்சாவடிகளை கண்டறிவது குறித்து இந்த வாரமே அரசியல் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். தேர்தல் ஆணையத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மதுரையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேவை அதிகரிப்பு எதிரொலி. சுழற்சி முறையில் பயன்படுத்துவது தொடர்பாக அரசியல் கட்சிகளுடன் தேர்தல் ஆணையம் ஆலோசனை. சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள். செல்லும் இடமெல்லாம் உற்சாகத்துடன் திரண்டு பொதுமக்கள் வரவேற்பு. திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டங்களில் டிடிவி தினகரன் இன்று தீவிர பிரச்சாரம். அமமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் இன்று முதல் பிரச்சாரம். திருத்தணியில் அமமுக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறார். கிருஷ்ணகிரி தொகுதியில் அமமுக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்த ஏஐஎம்ஐஎம் தலைவர் ஓவைசி. வேலூர், திருப்பத்தூர் தொகுதிகளில் டிடிவி தினகரனுடன் இணைந்து இன்றும் வாக்கு சேகரிக்கிறார். விவசாயத்திற்கான எந்த நன்மைகளையும் பெற்றுத்தராத அமைச்சர் கடம்பூர் ராஜு வாக்கு கேட்டு ஊருக்குள் நுழைய விடமாட்டோம். கோவில்பட்டி தொகுதி விவசாயிகள் எதிர்ப்பு. அதிமுக கொடி கட்டிய வாகனத்தில் 1 கோடி ரூபாய் பணம் பறிமுதல். தேர்தல் பறக்கும் படையினரின் சோதனையின் போது தப்பி ஓட முயன்ற அதிமுகவினர் 4 பேர் கைது. வன்னியர் சமூகத்திற்கு உள் ஒதுக்கீடு வழங்கியதை ரத்து செய்ய கோரிய வழக்குகள். சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வுக்கு மாற்றியது மதுரை கிளை. தெற்கு ரயில்வே மஸ்தூர் யூனியன் பொதுச் செயலாளர் கண்ணையாவின் மகன் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை. முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல். உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக NV ரமணா பெயர் பரிந்துரை. தலைமை நீதிபதி SA பாப்டேவின் பதவிக்காலம் விரைவில் முடிவடைவதால் ஏற்பாடுகள் தீவிரம். கேரளாவில் 90% மக்கள் கல்வியறிவு பெற்றிருப்பதால் அங்கு பாஜகவால் வளர முடியவில்லை. கேரள பாஜக MLA O ராஜகோபால் பகிரங்க கருத்து. மேற்கு வங்கத்திற்கு ஒதுக்கப்பட்ட புயல் நிவாரண நிதியில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் ஊழல். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திடீர் புகார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் கட்ட அமர்வு நாளையே முடிவுக்கு வரவிருப்பதாக புதிய தகவல். பீகார் மாநிலத்தில் காவல்துறைக்கு கூடுதல் அதிகாரம் வழங்கும் மசோதாவிற்கு எதிர்ப்பு. எதிர்க்கட்சி MLAக்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றம். இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களில் 89 பேர் மரணம்.
உயிரிழப்புக்கு தடுப்பூசிதான் காரணம் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என மத்திய சுகாதார அமைச்சகம் விளக்கம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் நாளை முதல் வரும் 31ஆம் தேதி வரை வீடுகளுக்கு சென்று தபால் வாக்கு சேகரிக்கும் பணி நடைபெறும் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு பிரகாஷ் அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த மாதம் 6ஆம் தேதியன்று ஒரே கட்டமாக நடைபெறவுள்ளது. தேர்தலில் பதிவாகும் வாக்குகள் மே மாதம் 2ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றே முடிவுகளும் அறிவிக்கப்பட உள்ளன. இந்நிலையில் தமிழகத்திலேயே முதல் முறையாக சென்னையில் நாளை முதல் வரும் 31ஆம் தேதி வரை வீடுகளுக்கு சென்று தபால் வாக்கு சேகரிக்கும் பணி நடைபெறவுள்ளதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு பிரகாஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் 80 வயதிற்கு மேற்பட்டவர்கள், கொரோனா நோயாளிகள், மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு நேரடியாக சென்று தபால் வாக்கு பெறப்படும் என்றும் இதற்காக 70 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். சென்னையில் மட்டும் இதுவரை 7300 பேர் தபால் வாக்கு கோரி விண்ணப்பம் செய்துள்ளதாகவும் நாளை முதல் வரும் 31ஆம் தேதி வரை தபால் வாக்கு சேகரிக்கும் பணி நடைபெறும் என்றும் தெரிவித்தார். தபால் ஓட்டு போடும் வாக்காளர்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்கள் என்பது தெரியாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பதற்றமான வாக்குச்சாவடிகளை கண்டறிவது தொடர்பாக அரசியல் கட்சிகளின் கூட்டத்தை இந்த வாரமே கூட்ட வேண்டுமென தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவைக்கு வரும் 6ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதையொட்டி பதற்றமான வாக்குச்சாவடிகளை கண்டறிவது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசியல் கட்சிகள் கூட்டத்தை இந்த வாரமே கூட்ட வேண்டுமென உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. வாக்கு எண்ணிக்கையின் போது ஒப்புகைச் சீட்டுகளை எண்ண வேண்டுமென வேட்பாளர்கள் கேட்டுக்கொண்டால் தேர்தல் ஆணையம் அனுமதிக்கலாம் என தெரிவித்த நீதிபதிகள் ஒப்புகைச் சீட்டுகளை எண்ண வேண்டுமென உத்தரவாக பிறப்பிக்க முடியாது என தெரிவித்தனர். சட்டமன்ற தேர்தலில் பயன்படுத்தப்படவுள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் எத்தனை ஆண்டுகள் பழமையானது, தேர்தலுக்கு முன் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கண்காணிக்கப்படுமா, தேர்தலுக்கு பின் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்படும் அறைகளில் ஜாமர் கருவிகள் பொருத்தப்படுமா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் மனுதாரர் கோரிக்கை தொடர்பாக வரும் 29ஆம் தேதிக்குள் தேர்தல் ஆணையம் விளக்கமளிக்க நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர். மதுரை மாவட்டத்திற்கு உட்பட்ட 3 சட்டமன்ற தொகுதிகளில் வாக்குப்பதிவு இயந்திரங்களின் தேவை அதிகரித்திருப்பதால் அவற்றை சுழற்சி முறையில் பயன்படுத்தும் நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது. இதற்காக அரசியல் கட்சிகளுடன் ஆலோசனை நடத்தியது. மதுரை மாவட்டத்திற்கு உட்பட்ட சோழவந்தான், திருப்பரங்குன்றம், திருமங்கலம் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை 16ஐ தாண்டியுள்ளது. எனவே அந்த 3 தொகுதிகளுக்கும் கூடுதல் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தேவைப்படும் என்பதால் சோழவந்தான் தொகுதிக்கு 366 இயந்திரங்களும், திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு 550 இயந்திரங்களும், திருமங்கலம் தொகுதிக்கு 483 வாக்குப்பதிவு இயந்திரங்களும் சுழற்சி முறையில் தேர்தல் அலுவலர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் முன்னிலையில் அனுப்பி வைக்கப்பட்டது. முன்னதாக இதுகுறித்து அரசியல் கட்சி பிரமுகர்களுடன் ஆலோசனை நடத்தப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலையொட்டி சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டுள்ள அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்காக ஆதரவு திரட்டுகிறார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்களுக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு ஆதரவு திரட்டி வருகிறார். செல்லும் இடமெல்லாம் அவருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து தங்கள் ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக இன்று மாலை திருவண்ணாமலை பகுதியில் திரு டிடிவி தினகரன் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். அதைத் தொடர்ந்து கலசப்பாக்கம், போளூர், ஆரணி சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து வாக்கு சேகரிக்கிறார். பின்னர் வேலூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் திரு டிடிவி தினகரன் உரையாற்றுகிறார். அதன் பிறகு வாணியம்பாடி, திருப்பத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் திரு டிடிவி தினகரன்
அமமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வாக்கு சேகரிக்கிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் மற்றும் கூட்டணி கட்சியான ஏஐஎம்ஐஎம் நிறுவன தலைவர் உவைசி ஆகிய இருவரும் இணைந்து இன்று பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதி கழக வேட்பாளர் திரு டேவிட் அண்ணாதுரை, ஜெயவிலாஸ், பூ மார்க்கெட் போன்ற பகுதிகளில் குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது வில்லாபுரம் பகுதியில் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு பொதுமக்களிடம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். செங்கல்பட்டு சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் டாக்டர் ஏ சதீஷ்குமார் நல்லம்பாக்கம், கண்டிகை, நல்வாய், ஒட்டியம்பாக்கம் உள்ளிட்ட ஊராட்சி ஒன்றியங்களில் கழக தேர்தல் அறிக்கையையும் குக்கர் சின்னத்தையும் காட்டி வாக்கு சேகரித்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திருமதி ஜோதிமணி அண்ணாநகர், கொசவம்பாளையம், மேற்கு பல்லடம், வடுகபாளையம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட இடங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். இதில் மாவட்ட மாணவரணி செயலாளர் திரு பிரேம்குமார், மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் திரு உடையாளி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக தலைமை நிலைய செயலாளர் திரு கே உமாதேவன், திருப்பத்தூர் பகுதியில் வைரவன்பட்டி, பிள்ளையார்பட்டி பகுதிகளில் குக்கர் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் திரு கே சுகுமார், சிடிசி காலனி, பெரியார் நகர், மணிகக்காரர் காலனி பகுதிகளில் பிரஷர் குக்கர் சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி வாக்காளர்களிடம் கேட்டுக் கொண்டார். கும்பகோணம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு பாலமுருகன், தாராசுரத்தில் தொடங்கி 10க்கும் மேற்பட்ட ஊராட்சி பகுதிகளில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் வாக்கு சேகரித்தார். மேலும் 100க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களில் தொண்டர்கள் ஊர்வலமாக சென்றனர். தேனி மாவட்டம் போடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு முத்துசாமி, குரங்கணி, கொட்டக்குடி, கரட்டுப்பட்டி, ராசிங்கபுரம், சிலமலை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பல்வேறு சமுதாய மக்களிடம் குக்கர் சின்னத்திற்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தார். இந்நிகழ்வில் போடி ஒன்றிய கழக செயலாளர் திரு பன்னீர்செல்வம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் கழக வேட்பாளர் மொளச்சூர் திரு ஈரா பெருமாள், குன்றத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நடுவீரப்பட்டு, நந்தம்பாக்கம், சோமங்கலம், சிறுகளத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். மு.க. ஸ்டாலினுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வரும் தெற்கு ரயில்வே மஸ்தூர் யூனியன் பொதுச் செயலாளர் கண்ணையாவின் மகன் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். திமுக தலைவர் ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் திமுகவுக்கு ஆதரவாக தெற்கு ரயில்வே மஸ்தூர் யூனியன் பொதுச் செயலாளர் கண்ணையாவின் மகன் பிரகாஷ் பிரச்சாரம் செய்து வந்தார். இந்நிலையில் சென்னை பெரம்பூர் பகுதியில் உள்ள திருவள்ளுவர் நகரில் உள்ள பிரகாஷ் வீட்டில் நேற்று இரவு 3 மணி நேரம் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். இந்த சோதனையில் ஆவணங்கள் மற்றும் ரொக்கப்பணம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சாப்ட்வேர் கம்பெனி நடத்தி வரும் பிரகாஷ் வீட்டில் நடந்த ரெய்டில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து தமிழகத்தில் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்ள தயாராகி வருகின்றனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எடப்பாடி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக 20 இடங்களில் போட்டியிட உள்ளது. தொகுதி பங்கீடு இறுதியாவதற்கு முன்னர் பிரதமர் திரு மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா ஆகியோர் அடுத்தடுத்து தமிழகம் வந்து தீவிர பரப்புரையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, திரு அமித்ஷா உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் மீண்டும் தமிழகத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளனர். வரும் 27ஆம் தேதி மத்திய அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானியும், 30ஆம் தேதி பிரதமர் மோடியும், 31ஆம் தேதி மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கும், உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்தும் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கின்றனர். அடுத்த மாதம் 1ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும், 2ஆம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய உள்ளார். இந்த பயணத்தின் போது கூட்டணியில் உள்ள அதிமுக, பாமக,
தமாக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரதமர் மற்றும் அமித்ஷா பிரச்சாரம் மேற்கொள்வது குறித்து எந்த தகவலும் வெளியாகவில்லை. மேற்கு வங்கத்திற்கு மத்திய அரசு வழங்கிய 10,000 கோடி ரூபாய் புயல் நிவாரண நிதியை ஊழல் செய்துவிட்டதாக திரிணாமுல் காங்கிரஸ் மீது மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்த குற்றச்சாட்டை அக்கட்சி மறுத்துள்ளது. மத்திய அரசு வெறும் 1000 கோடி ரூபாயை மட்டுமே ஒதுக்கியதாக திரிணாமுல் காங்கிரஸ் கூறியுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் பாஜக தேர்தல் கூட்டத்தில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மேற்கு வங்கத்திற்கு அம்பன் புயல் நிவாரண நிதியாக மத்திய அரசு 10,000 கோடி ரூபாய் ஒதுக்கியதாக தெரிவித்தார். அந்த தொகை முழுமையாக மக்களுக்கு சென்று சேரவில்லை என்றும், அதனை முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜியின் உறவினர் திரு அபிஷேக் பானர்ஜியும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினரும் சுருட்டிக் கொண்டதாகவும் கூறினார். மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சி அமைந்தால் புயல் நிவாரண நிதியில் ஊழல் செய்தவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திரு அமித்ஷா தெரிவித்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள திரிணாமுல் காங்கிரசின் பொதுச் செயலாளர் திரு பார்த்தா சாட்டர்ஜி, புயல் நிவாரணத்திற்கு 6,000 கோடி ரூபாயை ஒதுக்க மத்திய அரசிடம் மேற்கு வங்கம் கேட்டதாகவும், ஆனால் வெறும் 1,000 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டதாகவும் கூறினார். உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாக மூத்த நீதிபதி திரு NV ரமணாவை நியமிக்க தற்போதைய தலைமை நீதிபதி திரு SA பாப்டே பரிந்துரை செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் தற்போதைய தலைமை நீதிபதி திரு SA பாப்டே அடுத்த மாதம் 23ஆம் தேதியுடன் ஓய்வு பெறுகிறார். இதையடுத்து உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியை பரிந்துரைக்க மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் அவருக்கு கடிதம் அனுப்பினார். இதற்கு பதிலளித்துள்ள திரு SA பாப்டே, உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாக மூத்த நீதிபதி திரு NV ரமணாவை பரிந்துரை செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த திரு NV ரமணா கடந்த 2000ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஆந்திர உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி வகித்தார். பின்னர் டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பணியாற்றி 2014ஆம் ஆண்டு பிப்ரவரியில் உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக பதவியேற்றது குறிப்பிடத்தக்கது. ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தலையொட்டி நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் கட்ட அமர்வு நாளையே நிறைவடையவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் 2ஆம் கட்ட அமர்வு கடந்த 8ஆம் தேதி தொடங்கிய நிலையில் அடுத்த மாதம் 8ஆம் தேதி முடிவடையும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையே 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு இந்த கூட்டத்தொடரை கடந்த 19ஆம் தேதியே முடித்துக்கொள்ள எதிர்க்கட்சிகள் விருப்பம் தெரிவித்திருந்தன. ஆனால் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்த கூட்டத்தொடர் நாளை நிறைவடைய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மகாராஷ்டிரா உள்துறை அமைச்சர் திரு அனில் தேஷ்முக் மீது சுமத்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை செய்திடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை மும்பை முன்னாள் காவல் ஆணையர் திரு பரம்பீர் சிங் திரும்பப் பெற்றுக் கொண்டார். மகாராஷ்டிரா உள்துறை அமைச்சர் திரு அனில் தேஷ்முக் மும்பையில் மாதந்தோறும் 100 கோடி ரூபாய் வசூல் செய்து தரும்படி காவல்துறையினரை வற்புறுத்தியதாக மும்பை காவல் ஆணையராக இருந்த திரு பரம்பீர் சிங் முதலமைச்சர் திரு உத்தவ் தாக்கரே, ஆளுநர் திரு பகத்சிங் கோஷ்யாரி உள்ளிட்டோருக்கு கடிதம் எழுதினார். இந்த விவகாரம் அம்மாநில அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனில் தேஷ்முக் மீது சுமத்தப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து சிபிஐ விசாரணை கோரியும் தனது பணியிட மாற்றத்திற்கு தடை கோரியும் உச்சநீதிமன்றத்தில் திரு பரம்பீர் சிங் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சஞ்சயா கிஷன் கவுல் மற்றும் RS ரெட்டி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இவ்விவகாரம் தொடர்பாக மும்பை உயர்நீதிமன்றத்தை அணுகுமாறு பரம்பீர் சிங்கை நீதிபதிகள் அறிவுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து திரு பரம்பீர் சிங் தனது மனுவை திரும்பப் பெற்றுக் கொண்டார். கேரளாவில் 90% மக்கள் கல்வியறிவு பெற்றிருப்பதால் அங்கு பாஜகவால் வளர முடியவில்லை என கேரள பாஜக MLA திரு O ராஜகோபால் தெரிவித்துள்ளார். கேரள சட்டசபையில் பாஜகவிற்கு இருக்கும் ஒரே சட்டமன்ற உறுப்பினரான திரு O ராஜகோபால் நாளிதழ் ஒன்றிற்கு பேட்டியளித்தார். திரிபுரா,
மேற்கு வங்கம் போன்ற இடதுசாரிகள் ஆதிக்கம் செலுத்திய மாநிலங்களிலும் வளர்ச்சியடைந்த பாஜகவால் கேரளாவில் வளர முடியாதது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், கேரளாவை மற்ற மாநிலங்களுடன் ஒப்பிட முடியாது எனவும் இங்குள்ள சூழ்நிலையே வேறு எனவும் குறிப்பிட்டுள்ளார். கேரளாவில் 90% மக்கள் கல்வியறிவு பெற்றுள்ளதால் அவர்கள் சிந்திக்கவும் விவாதிக்கவும் செய்கிறார்கள் என குறிப்பிட்ட திரு ஓ ராஜகோபால், இதனால் பாஜகவால் அங்கு வளர முடியவில்லை என தெரிவித்தார். இருப்பினும் மெதுவாகவும் நிலையாகவும் கேரளாவில் பாஜக வளர்ச்சியடைந்து வருவதாக திரு ஓ ராஜகோபால் கூறினார். சென்னை கோட்டூர்புரம், திருவெற்றியூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள கோவில்களில் தியாகத்தலைவி சின்னம்மா இன்று சுவாமி தரிசனம் செய்தார். சென்னை போயஸ் கார்டனில் உள்ள விநாயகர் கோவில் மற்றும் சிவன் கோவிலில் தியாகத்தலைவி சின்னம்மா இன்று காலை சுவாமி தரிசனம் செய்தார். அதைத் தொடர்ந்து கோட்டூர்புரத்தில் உள்ள ஸ்ரீ வரசித்தி விநாயகர் திருக்கோவிலுக்கு சென்று வழிபட்டார். பின்னர் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அருள்மிகு பிடாரி ஸ்ரீ இளங்காளியம்மன் திருக்கோவிலுக்கு சென்று வழிபட்டார். அப்போது அங்கு திருமணம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் திருமண வீட்டார் சின்னம்மாவை பார்த்ததும் மகிழ்ச்சி பொங்க வரவேற்று மணமக்களை ஆசிர்வதிக்கும்படி வேண்டுகோள் விடுத்தனர். அதனை ஏற்று மணமக்கள் ஷாஜஹான், சங்கீதாவை சின்னம்மா வாழ்த்தினார். தியாக தலைவி சின்னம்மாவுடன் திருமண வீட்டார் புகைப்படமும் எடுத்துக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சென்னை திருவெற்றியூர் அருள்மிகு வடிவுடையம்மன் உடனுரை தியாகராஜ சுவாமி திருக்கோவிலுக்கு சென்று வழிபட்டார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை கர்நாடக மாநில ரஜினி சேவா சமிதி நிர்வாகிகள் சந்தித்தனர். கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனை திருவண்ணாமலையில் கர்நாடக ரஜினி சேவா சமிதி மாநில தலைவர் திரு ரஜினி முருகன் மற்றும் நிர்வாகிகள் சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்துக் கொண்டதுடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். வன்னியர்களுக்கு 10.5% உள் இடஒதுக்கீடு வழங்கியதை ரத்து செய்யக் கோரிய 2 வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வுக்கு மாற்றி உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த அருண் பிரசாத், தூத்துக்குடியைச் சேர்ந்த ஃப்ராசில் ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் வன்னியர்களுக்கு 10.5% உள் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளதால் பிற சமூகத்தினரின் கல்வி, வேலை அனைத்தும் கேள்விக்குறியாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், ஆகவே வன்னிய சமூகத்தினருக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்தை ரத்து செய்து உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் எனவும் கூறியிருந்தனர். இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் எம் சுந்தரேஷ், ஆனந்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு 2 வழக்குகளையும் சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வுக்கு மாற்றி உத்தரவிட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உள்ள கிராமத்தில் ஒரே பெயரில் 100க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருப்பது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதுகுளத்தூர் தொகுதிக்குட்பட்ட கீழகாஞ்சரங்குளம் கிராமத்தில் வசிக்கும் மக்கள் அங்குள்ள சப்பானி கோவிலை குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர். தங்களது குடும்பத்தில் பிறக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் சப்பானி என்று பெயர் வைப்பதை அவர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர். ஒரே குடும்பத்தில் ஆண் பிள்ளைகள் இருந்தால் ஒருவருக்காவது சப்பானி என்ற பெயர் சூட்டப்பட்டிருக்கும். இந்த கிராமத்தில் 226 ஆண் வாக்காளர்கள், 258 பெண் வாக்காளர்கள் என மொத்தம் 484 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் 100க்கும் மேற்பட்டோர் சப்பானி என்ற ஒரே பெயரில் உள்ளனர். இதனால் குழப்பம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொருவருக்கும் ஒரு புனைப்பெயர் வைத்து கிராம மக்கள் அழைக்கின்றனர். ஒரே பெயரில் 100க்கும் மேற்பட்டோர் உள்ளதால் தேர்தல் அதிகாரிகள் குழப்பமடைவதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.